அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களை கர்த்தருடைய கிருபையில் அளவற்ற கிருபையில் நான் சொன்ன விதமாய் இந்த எபிரேய புத்தகத்திலிருந்து அது ஒரு வேத வகுப்பாகவோ இல்லை பைபிள் ஸ்டடியாகவோ நான் பேசுகிறது இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்தந்த நாட்களில் கர்த்தர் காண்பிக்கிற சில வசனத்தினுடைய ஆழங்களை உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ இல்லை வருகிற சனிக்கிழமை இதை ஏறக்குறைய முடிக்க கர்த்தர் உதவி செய்வார்னு நினைக்கிறேன். பிற்பாடு நான் ஜெபம் பண்ணுறேன். சனிக்கிழமைகளில் வேறு ஏதாவது ஆண்டவர் நடத்துவார், சில காரியங்களை பேசும்படிக்கோ இல்லை இன்னும் கூட இந்த சனிக்கிழமையில் நடக்கிற ஆராதனைகளை இன்னும் கூட வேறு டைரக்ஷனில் சில காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து எபிரேய புத்தகத்தினுடைய இந்த தொடர்ச்சியில் கடைசி அதிகாரம், இந்த 13வது அதிகாரத்தில் உங்களோடு கூட சில காரியங்களை கடந்த நாட்களே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இதில் 12 அதிகாரங்கள் வரையில் அநேக புத்திமதிகளையும் மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ என்றால் ஒரு விசுவாச வாழ்க்கையில் ஆண்டருக்குள்ளே எப்படி நாம் ஸ்திரமாக இருக்க முடியும் என்று சொல்லி இதை எழுதி ஆக்கியோன். ஏன்னா அடிக்கடி நான் உங்களுக்கு இதை சொல்லும்போது சொன்னது என்னென்னா, இந்த புஸ்தகத்துக்கு மாத்திரம் இதை யார் எழுதுனா அப்படின்ற விளக்கமான தெரிவுகள் ஒருவேளை இல்லைனாலும், ஆனால் எழுத்தின் அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் சொல்லுவாங்க, அது எழுதுன அதனுடைய அந்த 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 எந்த அந்த அந்த தோரணையை பார்க்கும் பொழுதோ இல்லை கடைசியாக முடிக்கும் போது அவர் தீமோத்தேயுக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு சில காரியங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை நிச்சயமாக இந்த எபிரேய புத்தகத்தையும் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சி செய்திருக்கிற வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இருக்கட்டும். ஆனால் நமக்கு முக்கியமானது என்னவென்றால் இதில் இருக்கிற சத்தியத்தில் கிட்டத்தட்ட 11, 12 அதிகாரங்கள் வரையில் இந்த விசுவாசத்தில் நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும், இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். 22ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறீங்க. 13ல், சகோதரரே, எனக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணீங்க, பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ புத்திமதியாய் இல்லை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆண்டருக்குள்ளே வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்ன பண்ணோம், கொஞ்சம் புத்திமதி அவசியம் இருக்குது. அப்போ அந்த புத்திமதிகள் எல்லாம் தி அட்வைசஸ், அந்த புத்திமதியை அவர் எப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு, காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதுடைய அடையாளங்களை என்ன பண்ணுறாரு, காண்பிக்கிறார். சரி, இருக்கட்டும். ஒருவேளை இதை நீங்கள் முழுமையாய் கேட்கவில்லை என்று இன்றைக்கு இருக்கிற அட்லீஸ்ட் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால இன்றைக்கு யாரும் கவலை அடைய வேண்டிய அவசியமே இருக்காது. கிட்டத்தட்ட இன்றையோடு கூட சேர்த்து 140வது வாரத்தில் பேசுகிறேன். நான் இதை ஒரு நாள் ஒரு நோட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை தொடர்ந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பித்து இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒருவேளை இதை தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்றால் எல்லாமே நம்முடைய யூடியூப்பில் பதிவாக்கம் பண்ணப்பட்டு யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த 13வது அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது எல்லாவற்றையும் அவர் சொல்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் உங்களை சுற்றிலும் நடந்தாலும் அதற்குள்ளே நிலைத்திருங்க என்று சொல்லி 13வது அதிகாரத்தில் நம்ம இதைதான் வாசிக்கிறோம். என்ன பண்ணுங்க, ஸ்நேகத்தில் நிலைச்சிருங்க. ஆமென். சகோதர ஸ்நேகத்தில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. உபசரிக்கிறத மறக்காதீங்க. உபசரிக்கிறது என்பது ஒரு மனுஷனுக்கு அல்ல, மனுஷனா இருக்கிற சாதா மனுஷன் செய்ய மாட்டாங்க. உண்மையாகவே அந்த இரக்கத்தை உடையவர்கள், ஆமென், ஆண்டவருடைய அந்த ஈவை பெற்றவர்கள் நிச்சயமாக இரக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அந்த இரக்கம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இரக்கம் காட்டுவது எவ்வளோ அவசியம் என்பதை அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி அநேக காரியங்களை அறிவுரையாய் பேசிட்டு அவர் சொல்கிறாரு. 6ஆம் வசனத்தில் இல்லை 5ஆம் வசனத்திலே சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப அவசியமானது பணம். அந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா எந்த ஒரு காரியமும் பணம் இல்லாமல் இல்லை, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அதனால் பணம்ன்றது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த பணத்தின் மேலே ஆசை வச்சிங்கன்னா கடவுள் மேலே இருக்கிற ஆசை போயிடும், பணத்து மேலே ஆசை அதிகமாகிடும். அப்படி தான் அதனுடைய அந்த அறிவுரையை மேற்கோள் காட்டுகிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு நாம் இங்கே தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான், நான் கிறிஸ்தவனாக மாறிட்டா பணம் என்ன எனக்கு தேவையில்லை, பணம் என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது, உழைக்கணும். ஏன்னா உழைக்கிறத பற்றி, கையின் பிரயாசத்தை பற்றி இதே வேதாமத்தில் நான் வாசிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார். அப்போது பிரயாசப்படுவது, வேலை செய்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் வர்ற சம்பாத்தியத்தை வருமானமாக பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் வேதத்தினுடைய ஆலோசனையாக இருக்குது. அதனால் பணம் சம்பாதிக்கிறதோ, பணம் நல்லா சம்பாதிச்சு நீங்கள் நல்லா இருக்கணும், அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இந்த வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இந்த பணம் தான் முக்கியம், பணமே தான் கடவுள்றா அப்படின்னு சொல்லி பணத்தை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலான ஆலோசனையை கொடுத்துட்டு சொல்றாரு. அப்பதான் அந்த வசனத்தை இங்க கொண்டு வருகிறார். நிறைய பேர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைசி பகுதி மாத்திரம் எடுத்துப்பாங்க. நிறைய முறை அதை நம்ம பார்த்துருக்கிறோம்.
வாக்குத்தத்தமா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா நிறைய பேரை தேத்திக்கிறது எடுத்துப்பாங்க. எங்க எடுத்துப்பாங்கன்னா அந்த 5வது வசனம், அடுத்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இது நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். 43 அதிகாரம் ஏசியால வாசிக்கிறோம், 44 வாசிக்கிறோம், 45, இப்படி பல இடங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். ஒரு பாட்டு கூட இப்ப பாடணும் இல்லையா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், 54 அதிகாரம் ஏசியா தீர்க்கதரிசி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நானும் விட்டு பண்ண மாட்டேன். உன் மேல இருக்கிற அன்பை நான் என்ன பண்ண மாற்ற மாட்டேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். அப்ப கர்த்தர் விலக மாட்டார். ஆனால் அப்ப என்ன சொல்றாரு, இதனுடைய ஆலோசனை என்ன நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற 5வது வசனத்துல, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் அந்த திருப்தி வந்துச்சுன்னா தான் கடவுளோடு கூட, கடவுளுடைய பாசத்துல ஆண்டரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க முடியும். பணம் வந்துச்சுன்னா பணம் தான் முக்கியம் சொல்லி நீங்க நிறைய பேர் பணத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஊழியங்கள், சபைகள், இன்றைக்கு தனிப்பட்ட மனிதர்கள் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா, விசுவாசிகள். அப்புறம் நிறைய பேர் பணம் 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 பணம்ன்றது தவறான குறிக்கோள்ல போயிடாதீங்க. பணம் என்ன பண்ண நிச்சயம் அவசியம், ஆனால் அதன் மேல வைக்காமல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றத நம்பிக்கொண்டே இரு, இல்லாமையிலும் உன்னை நான் போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இல்லாமையிலும் என்ன பண்ணுவார் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வாதாரங்களை பார்க்கிறேன், நான் வளர்ந்ததை பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் நான் வளர்ந்து பார்த்திருக்கிறேன். இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்வாதாரங்களை பார்க்கிறேன். கர்த்தர் படிப்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இல்லாத ஒரு சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், ஆனால் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சதில்லை. அதுல இருந்து ஆண்டவர் நம்முடைய இருக்கார் மீட்டு இன்றைக்கு காரியங்களை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். அதனால நம்ம நம்பிக்கை இது மேலேயே போகாம எது மேல போகணும், ஆண்டவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை போய்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? நம்ம நம்பிக்கை எதுவா இருக்கணும். அதனால சொன்ன, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றார், அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், அடுத்த வசனத்துல வாசிக்க, அதனால நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்ன பண்ணும், தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். சில நேரங்களில் மனுஷனுடைய சவால்கள், மனுஷனால் வருகிற அம்புகள் இல்ல, மனுஷனால் வருகிற வார்த்தைகள், மனுஷனால் வருகிற சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் என்ன பண்ணும், ஒரு பயத்தை உண்டாக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்திலாம் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவே இல்லை. எப்படி நீங்க பணத்தை சார்ந்து அதுதான் அப்படின்னு நினைக்காத, என்ன சார்ந்துரு, பணம் இல்லைனாலும் உன்னை நான் என்ன பண்ண பார்த்துக்கொள்வேன். அதே மாதிரி உனக்கு வருகிற எதிர்ப்புகளிலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆமென். இந்த சத்தியத்தை அநேகர் கேட்கிறீர்கள். இங்க மாத்திரம் ஒளிபரப்பில் கேட்டு அநேகர் அதற்காக நிறைய பயன்பெறன்னு சொல்றீங்க. உங்களை எல்லாரையும் பார்த்து தான் நான் இன்றைக்கு உற்சாகமாய் சொல்லுகிறேன். எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நம்பி அவரை பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதுதான் தைரியம். இல்லை, ஒரு வீட்டில் நிறைய பேருக்கு இருட்டா இருக்கிற வீட்டில் லைட்டை போட்டிங்கன்னா ஒரு தைரியம் இருக்கும். மானிட்டரில் நிறைய சவுண்ட்ஸ் வந்து நினைக்குதுப்பா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த கீச் கீச் சத்தம் வந்துட்டே இருக்குது. அடிக்கடி நமக்கு என்ன பண்ணும் இல்லை பார்த்துறீங்களா, ஒரு இருட்டான வீட்டில் அதானே சொன்னேன், லைட்டு போடா லைட் இருக்குதுன்ற தைரியம், அதனால இந்த வீட்டுக்குள்ள இருட்டு இல்லை, உண்மைதானே? அது ஆஃப் பண்ணணும் பயம், இவங்கடா இருட்டில் யாரும் இருக்கிறாங்களா, அது இருக்குதா இது இருக்குதா. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு திருப்தியை தருகிறது. ஆனால் ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் இருக்கிறார் கூடவே. நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் எவ்வளோ கஷ்டமான இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை விட்டு விலகு வேலை கூடவே தான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாத்துலையும் என்னோடு கூட சொல்லுங்க, அதை நீங்கள் வாயில நீங்கள் அறிக்கை எடுங்க. எல்லாத்துலையும் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் இப்பவும் சொல்லுங்க, அந்த சூழ்நிலை சொல்லி இப்பவும் என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். அதனால தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் என் கூடவே இருக்கிறவர். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். எனக்கு துணையாய் நிற்கிறவர், என் பட்சத்தில் இருக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், எல்லாத்திலும் எனக்கு ஜெயத்தை தருகிறவர். ஏன்னா அவரு அதே வசனத்தை அவர் எழுதும்போது சொல்றாரு, அறிவுரையாய் மாத்திரமல்ல, இதை நீங்க நம்பணும் அப்படின்றதுக்கு இந்த புஸ்தகத்தை எழுதும்பொழுது இன்னொன்று முக்கியமா வாசிக்கிற 8ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். ஒரு விஷயத்தை ஒரு காலத்துல சொல்லிட்டு, அவர் ஆபிரகாமுக்கு இருந்தாரு, ஈசாக்குக்கு இருந்தாரு. இல்ல அன்னைக்கு அவர் உலகத்துல வரும்பொழுது, இந்த உலகத்துல ஊழியர் செய்யும் போது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றது, ஒரு நாளும் அதை நினைக்க கூடாது அப்படின்பதை நாம் நல்ல தெளிவாய் நம்ப வேண்டும் என்பதற்காகவே இதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு அங்க ஒரு காரியம் குறைபடுதுன்னு பொழுது அங்க இருந்தவராகவே இருந்து என்ன சொல்றாரு,
அவர் என்ன சொல்றாரு, இங்க ஒரு அற்புதத்தை செய்வேன்னு செய்தார். ஒரு லட்சம் ஆயிரக்கணக்கில் ஜனங்க கூப்பிட்டு பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள்லாம் நம்பி வந்துட்டாங்க, பிரசங்கத்தை கேட்க வந்துட்டாங்க. சாப்பாடு போடுவார் நம்பி வரல, ஆனா சாப்பாட்டு வேலை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டார் அவரு, சாப்பாடு முக்கியன்றதுனால சாப்பாட்டையும் என்ன பண்றாரு, கொடுத்தார். அவர் மாறவே இல்லை. இன்றைக்கு அப்படி உன்னுடைய தேவையை சந்திக்க வல்லவர். வெறும் அப்படியே இருந்துட்டு போயிடணும், உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு தேவை இருக்குமோ அந்த தேவையை அவர் சந்திப்பார். உன் சரீர பிரகாரமான தேவையை அவர் என்ன பண்ணுவாரு, சந்திக்க வல்லவராக இருக்கு. அதனால தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. ஆமே. இப்படி சொல்லி என்ன பண்றாங்க, பல காரியங்களை சொன்ன எல்லாத்தையும் நான் திரும்ப ரிவைஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர் புதியவராய் பார்க்கறதுனால நான் திரும்ப இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் எழுதிட்டு சொல்றாரு. 12ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே, இன்னைக்கு எனக்கு வர்ற ஜெயம்லாம் என்ன பண்ணுது, நானா செய்யறதுல இயேசு எனக்கு அந்த ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி சொல்லும்போது ஒரு வாக்கியம், இட்ஸ் நாட் a phrase that we use. இது ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் மாத்திரம் அல்ல, இதுதான் உண்மை. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றீங்க, இயேசுவின். அப்ப அந்த ரத்தத்தில் ஜெயத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். எதில் பெற்று கொடுத்திருக்கிறாருங்க? ஆனால் இதற்கு அதுக்குதான் இதெல்லாம் பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆளுங்க நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை குறித்து பயம் வந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்கள் ஏதோ ஒரு வெற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் சொல்ல, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது, அது ஜெயத்தை கொண்டு வரும். எப்படி சொல்லணும்? You should not fear about it. The man that is threatening you in front of you, there's somebody who stands in front of you and threatening you. முன்னாடி நின்று யாரோ ஒருத்தர் சவால் விட்டுக்கிறாங்கன்னா அவங்கள சிலது நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணி நான் பெரிய ஆளுன்னு பேசுற மாதிரி சிலத்துல செய்வீங்க. அது தயவுசெய்து மரியாதை குறைவு நம்மளுடைய கல்ச்சர்ல. அப்படி செய்யாதீங்க. மனசுக்குள்ள சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு பயம் பயங்கரமா வந்துருச்சுன்னா உடனே சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசு ரத்தத்துல எனக்கு ஜெயம் இருக்குது, அந்த ரத்தம் என் மேல இருக்குது, அது என்ன சும்மா விடாது. அந்த ரத்தம் என்ன எனக்கு என்ன அந்த இந்த பிரச்சனையில விடாது, என்ன இந்த தோல்வியில் விடாது. அந்த ரத்தம் என் மேல இருக்கிறபடினாலே அது எனக்கு ஜெயத்தை தரும். எத்தனை பேர் அதை நல்ல நம்பிக்கையோடு சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தத்துல. நீங்க யாராவனா இருக்கலாம், ஐயா நான் மதம் மாறலையே, இல்ல இதெல்லாம் பண்ணலையே, நீங்கெல்லாம் பண்ற மாதிரி இவ்வளவு விஷயங்களா, எல்லாருக்கும் அது சொந்தங்க. எல்லாருக்கும் அந்த ரத்தம் சித்தப்பட்டது. எங்கேயுமே அது எழுதப்படவில்லை. எல்லாம் தைரியமா நான் சொல்லுவேன், எங்கேயும் என்ன பண்ணல, இவங்களுக்கு தான். ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ற பத்தியா லிவிங்ஸ்டன், அவரு எல்லாருக்கும் சார் என்ன பேசுறது வச்சுக்கிறாரு சார், உங்களுக்கு எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்குது. யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு அது சமீபமாய் இருக்கிறது. யார் நோக்கி கூப்பிடுறாங்க அவங்களுக்கு, யாரெல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுறோமோ அவங்க கிட்டே அது இருந்து வேலை செய்யுது அந்த ரத்தம். அப்போ நம்ம அறிக்கையிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த சம்புடி, அதனால தான் இது எழுதும் போது பிரதானப்படுத்தி அதுல முக்கியத்துவப்படுத்தி தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. எதனாலங்க? சொந்த ரத்தத்தினாலே. ஆமேன். இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப அறிவுரைகள் சொல்றாரு, நிலையான நகர் நமக்கு இருங்கில்லை. ஆமேன் சொல்றாரு. இப்போ என்ன பண்றாருன்னா அப்படி திரும்ப ஒரு முக்கியத்தை கொண்டு வந்து சொல்றாரு, இயேசுவை நம்புங்க. ஆமேன். எதை நம்புங்க? எதெல்லாம் இருந்தாலும் நம்புங்க. நாம் கட்டியிருக்கிற வீட்லயோ, நம்ம வாழ்ற வீட்லயோ, வாழ்ற குடும்பத்திலயோ, செய்யற வேலையிலயோ நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இப்போ சொல்லுங்க. அதுல நிரந்தரம் கிடையாது. அதே புஷ் நான் காத்திறன பலூன் மாதிரி பாக்குறீங்கன்னு, அது நிரந்தரம் கிடையாது. நம்பிக்கையானது ஒன்று, ஆண்டவரே தான். அவர் நிலையான ஒரு நகரத்தை நமக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இதை குறித்து பல போதனைகள் இன்றைக்கு வருகிறது. நான் அந்த கான்ட்ரவர்சிலாம் ஐ நெவர் வாண்ட் டு கெட் இன்டு எனி கான்ட்ரவர்சி, எனி டாக்டரின். நிறைய பேர் சொல்றாங்க ஒரு வீட்டை கட்டினுக்கிறாரா, அப்புறம் அதை போய் பார்த்துட்டு வந்தேன்றாங்க, நம்ம கோல்டா இருக்குதுன்னாங்க, சிலர்லாம் பயங்கரமா இருக்குது அங்க, அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. நான்லாம் அதெல்லாம் போய் பார்க்கலாம் இல்லை. நான் வாசிக்கிறத நம்புறேன், நிச்சயமாய் அவரை நம்புறேன், நிலையாய் அவரே நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவரோடு கூட நிலையா ஒரு நாளைக்கு இருக்க போறேன். நிலையான ஒரு நகரத்தை எனக்காய் அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இங்க என்னுடைய சாத்தியத்தில் நான் நம்புறது நீங்க கேட்கறவங்க இதை நம்புங்க. வேற யாருன்னா சொன்னாங்கன்னா அங்க ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, சொல்லியிருந்தேன், நான் கூட கேட்டேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் விஞ்ஞானம் வளர்ந்தது, யூடியூப் அது இதெல்லாம் வரதுனால எங்கேயோ கோல்டு இருக்குதுன்னாங்க, அப்புறம் இது இருக்குதுன்றாங்க. அப்புறம் அவர் அங்கே என்ன சொல்றாங்க, வீடு வீடாக கட்டி வச்சிருக்கிறான்றாங்க, பல காரியங்களை சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம போகாதீங்கன்றாங்க. அங்கெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, இங்கே இருங்க. எங்கே இருங்க? இங்க இருங்க, இதுல இருங்க. இப்ப இதுல இருந்துட்டு ஒன்ன மாத்திரம் சொல்லுங்க, ஆனால் அவர் நிலையான ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிற எல்லாமே அநித்தியமானது. என்னதுங்க நான் பார்க்கறது? நான் நம்புறேன். அதனால தான் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீங்க தான். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை ஒண்டிதான் என்ன பண்றேன், நானே நம்புறேன். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றேன், நிலையானது இல்லை. அப்போ அந்த நிலையான நகரத்தில் நிலையான ஆண்டவருக்கு நான் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், துதிக்கிற ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில நிலையாய் இருந்து கொண்டே இருக்கும். among everything that I do in this world, இந்த உலகத்தில் செய்கிற எல்லா பிரதானமான காரியங்களும் ஒன்று நிலையாய் இருக்க போறது. ஏனென்றால்
நாம அங்க போயிட்டு, அதை நான் நம்புறேன், ரொம்ப முற்றிலுமா நம்புறேன், அங்க போயிட்டு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, உழைப்பு இல்லை, என்ன இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இல்லை. அங்க இருக்க போற ஒன்றே ஒன்று, துதிக்கிற ஒன்று அங்கே நிலையா இருக்கிறது. எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷமா சொல்லுங்க. என்ன சந்தோஷமே இல்லாம பேசக்கூடாது. எங்க வந்து இருக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தை நம்புகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்கிறவர்கள், இயேசுதான் நிலையானவர் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க. நிலையான ஒன்று என் நாவில் இருக்கிறது என்றால் அது துதி. இங்கேயும் துதிப்பேன், அங்கேயும் துதிப்பேன். If you can understand the fact of praising, துதிக்கிறதுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால், the depth of the praise, நீங்க வந்து உங்களை துதிங்க அப்படின்னு சொல்லி எங்கேயும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க வீட்டில் தானாவே நீங்க ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்பீங்க. நமக்கு நிறைய ஒரு தப்பான ஒப்பீனியன் என்னன்னா, துதிக்கணும்னா பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. அது தப்பான ஒரு போதனை. துதிக்கணும்னா தாவீது துதித்தார், பாட்டு பாடி துதிச்சாருன்னு எங்கேயுமே இல்லை. அவர் துதிச்சார். எப்படி துதிச்சாரு? அவர் காப்பாற்றப்பட்டதுக்காக கோயில உட்கார்ந்து துதிச்சார். அவருக்கு பெரிய பேண்ட் இல்லை, லைக் திஸ். நிறைய கான்சர்ட்லாம் இன்னைக்கு இந்தியா தேசத்தில் சென்னை பட்டணங்கள் நடக்குது, நிறைய இடங்களில் பல காரியங்கள் செய்கிறோம். அதெல்லாம் these are all things that we want people to attract and get people to the kingdom. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு மெக்கானிசம். இன்னைக்கு இதெல்லாம் போட்டால், லைட்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்ல ஒளிபரப்பு பண்ணும்போது இந்த வெளிச்சத்தோடு கூட பண்ணிங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஆலோசனை. இந்த லைட்டை பத்தலைன்றாங்க ஒளிபரப்பில் பார்க்குறவங்களுக்கு. சில ஃபீட்பேக் இருட்டாகுது பாஸ்டர், நீ உங்களுக்கு வெளிச்சமாகுது, அப்போ அது இன்னும் அடிஷனல் லைட்ஸ் இவ்வளோதானே தவிர இதெல்லாம் இருந்தால் தான் துதி வருன்றதெல்லாம் தப்பான ஒப்பீனியன். துதிக்கிறது என்றால் நீங்கள் எங்கிருந்து எப்படி வேணாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்தாலும், உட்கார்ந்தாலும், நீங்கள் போனாலும், உங்கள் கிச்சனில் சமைச்சாலும், உங்கள் பெட்டில் படுத்திருந்தாலும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் நல்ல ஜீவனை தந்தீர, அதற்காக சோத்ரா. என்னை காப்பாத்தினீர், அதற்காக சோத்திரம். நீங்க என் கூடவே இருந்ததுக்காக சோத்திரம். என்னை போஷித்தீர், அதற்காக சோத்திரம். எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக சோத்திரம். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, எல்லாம் என் வாழ்க்கை விட்டு போகும், ஒன்று போகவே போகாது, நான் துதிக்கிற துதியானது என் வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. ஆமென். அதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரம் எங்க கொண்டு வானா, துதிக்கிறது எங்க கொண்டு வானா, சரீரத்தில் கொண்டு வராத ஆத்துமாவுக்குள்ள கொண்டு வந்துட்டுனா, ஆத்துமாவில இருந்து சோத்திரிக்கிற துதியானது ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். எங்க இருந்து துதிக்கிற துதி? ஆத்துமாக்குள்ள துதிக்கிற துதி. வாயில செய்யறது will be more manipulative. இல்ல, வாயிலே செய்யறது manipulative. ஆண்டரே வந்து அதை பார்க்கணும்னா நம்ம manipulationலாம் ஆண்டர் பார்க்கறோம் இல்ல, இருதயத்துக்குள்ள இருந்து வருகிற துதியானது கர்த்தரோடு கூட கனெக்ட் பண்ணுது. அதான் சொல்ற, ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே. யாரை சோத்திரி? கர்த்தரை சோத்திரி. ஒரு அழகான சங்கீதத்தை அவர் எழுதி வைத்தார். அல்லேலூயா. அதை இன்றைக்கும் சபைகளிலே நாம் கடைபிடிக்கிறோம். அல்ல, விசேஷமா நம்முடைய முன்னோர்கள் இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு அது எப்படியோ அது வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, முடிச்சுட்டு போகும்போது அட்லீஸ்ட் அதை சொல்லிட்டே போங்க. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மாறவாதே, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குறவர், உன்னை பிராணன் அழிவு கொலைக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் மனப்பாடமே ஆயிட்டு, கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் குதிர்க்கமாக இருந்திருக்கேன். அது கொஞ்சம் நம்மலாம் ஒரு இடத்துல போனால் இவ்வளோதான் 4 வசனம் 4 வார்த்தையை தான் சொல்லுவோம். இவங்க ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க. எப்படி நான் மனப்பாடம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உள்ளுக்குள்ளே வந்துடும். இதுக்கெல்லாம் போய் தனி கிளாஸுக்கு போயிட்டு நீங்கள் டியூஷன் எடுத்து அதை போய் என்ன பண்ண தேவையில்ல, டியூஷன் டீச்சர்லாம் வைக்க வேண்டியதில்லை. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இருதயங்களுக்குள்ளேருந்து அது நதியாய் துதியானது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். Praise can come out of your heart when it becomes your life. வாழ்க்கையாக அது மாறுச்சா? சரி, சோத்திரம். இதெல்லாம் என்ன பண்றாரு? பேசினாரு, சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, துதிக்கிறவர்கள் நன்மை செய்ய தான தர்ம. கடந்த வாரம் உங்களோடு பேசினேன், என்ன சொன்னேன்? நன்மை செய்ய தான தர்மங்கள் பண்ண. எல்லாம் பண்றேன், நான் கடவுளை நம்புறேன், நான் வந்து இயேசுவே தான் எனக்கு, ஏசாமி என் மடியில் இருக்கிறார், நான் ஒரு மடியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நாம நன்மை செய்யவோ தான தர்மங்கள் பண்ணவோ, ஆமேன், கொஞ்சம் யோசிச்சனா அது வந்து என்ன பண்ணல, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்காது அப்படின்றத வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். ஆமென். அப்போ இதெல்லாம் சொன்னார். உங்களுக்கு கடந்த வாரத்துடைய செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, மறக்காதீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து என்ன பண்ணேன், சில காரியங்கள் உங்களிடத்துல பேசினேன். சொல்லிட்டு சொன்னார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதனம் பண்ணுகிறவர்களாய் வீழ்த்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு. ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனத்தை நான் ரொம்ப எடுத்து விளக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் நம்ம இடத்துல அதை பேசினா நானே ஏதோ தற்புகழ்ச்சிக்காக இல்லை என்ன நான் ஏதோ எதிர்பார்க்கறதுக்காக பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. நான் நல்ல ஒரு பிரசங்கத்தை நல்ல ஒரு ஹைலைட் வச்சிருக்கிறேன். இதில் நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு
5-7 இடங்களில் நான் இதை பேசியிருக்கிறேன். வெவ்வேறுபட்ட இடங்களில் ஸ்டாஃபுக்கு பேசியிருக்கிறேன், சில கம்பெனிஸில் பேசியிருக்கிறேன், நல்ல பெரிய நிறுவனங்களில் நான் பேசியிருக்கேன். ஏன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பர்சன் தட் இஸ் பீங் மோர் ஒபீடியன்ட் டு தேர் லீடர்ஸ். அவளை நடத்துகிற ஒரு இடத்துல எவ்வளவு இங்க பேசினா என்னவங்க பாஸ்டர் உங்களுக்கு ஏதோ எதிர்பார்க்குறீங்க போது யாரையோ டாக்குறீங்க போகுதுன்ட்டு. அதனால அதை நான் என்ன பண்ணல, அந்த வசனத்தை நீங்க படிச்சு நீங்களே அதனுடைய ஆலோசனை பெற்றுங்கள. யாரெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து அந்த வசனத்தை பேச வச்சாருன்னா வாங்கிக்கிங்க. ரைட், ஓகே, போகலாம் அங்கேருந்து. ரைட்டுங்களா? இப்போ நகர்ந்து வந்து என்ன சொல்றாரு, இப்போ அவருடைய இந்த நிருபத்தை முடிக்கிறபடினால எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ 20ஆம் வசனத்தை நான் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் சில காரியங்களை விளக்கி முடித்து விடுகிறேன். 20ஆம் வசனத்துக்கு வாங்க. நித்திய, எல்லாம் சொல்லுங்க, நித்திய. எல்லாம் என்னோட கூட வாசிங்க, பைபிள் எடுத்துருங்க. If you have your own Bibles, please turn with me to 311. 311வது பக்கத்துல இந்த எபிரேய புத்தகத்துடைய 13வது வசனம், அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுந்து வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சரி, நிறைய காரியங்கள் இதில் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு நான் இதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஆண்டவர் காண்பித்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். It speaks about an everlasting covenant. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியில 2 தலைப்பா நான் வைக்கணும்னு நினைச்சேன். ஒன்று everlasting covenant. ஆமென். நித்திய உடன்படிக்கையின் பங்காளர்களாய், நித்திய உடன்படிக்கையின் உரிமைக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு எங்க எனக்கு உடன்படிக்கை இல்லைனாலும் பயப்படாதீங்க. எனக்கு என்ன உடன்படிக்கை? கடவுளோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நித்திய, இவன் எனக்கு தரமாட்டான், எனக்கு என் பேர் அதில் போடும். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஆளுங்க கோச்சிக்கிறவங்களா இருப்பாங்க. அதில் என் பேர் வைக்கல, பாஸ்டர்ஸே கூட கோச்சிப்பாங்க. என் பேர் ஏன் இந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல வைக்க வேண்டியது தானே. இப்படி நிறைய இது வந்து இன்னைக்கு உலகம் அப்படி தான் ஆயிடுச்சு. ரைட்டா? அதெல்லாம் போட்டோம். எனக்கு எங்க பெரிய உடன்படிக்கை இருக்குதுன்னா கடவுளோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை இருக்கிறது. சொல்லுங்க, எங்க இருக்குது? நித்திய உடன்படிக்கை. ஆமென். And that's why I want to just simplify that for our understanding, that everlasting covenant will make you equipped to be effective. Amen. And the everlasting covenant will equip you to become more effective in him. Amen. அவருக்குள்ளே பிரதானமாய், ஆமென், அவருக்குள்ளே இன்னும் கூட மகிமையாய் காரியங்களை செய்கிறதற்காய் என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாய் ஊக்குவித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, the Lord will equip you. நம்ம பாருங்க, இந்த வசனத்தில் காண்பித்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். இதை நான் எடுத்து பிரசங்கம் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசலாம். 1 மணி நேரத்துக்குள்ள பேச முடியும் என்னால். ஆனால் அவ்வளோ நேரம் எனக்கு இல்லை. 8 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிச்சணும்னான்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே முடிச்சா ரொம்ப சந்தோஷம். முடிக்கலாம் ரொம்ப என்ன திட்டாதீங்க, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, சொல்றாரு நித்திய உடன்படிக்கை எதை கொண்டு வருகிறது என்றால் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்றதெல்லாம் எழுதிங்க, ஞாபகம் வச்சுங்க. அதை சொல்லி மாத்திரம் ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். எது கொண்டு வருது? நித்திய உடன்படிக்கை brings an everlasting covenant, brings an eternal peace. ஆமென். நித்திய உடன்படிக்கை எதை கொண்டு வருகிறது? நீங்க சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். எழுதுறவங்க சொல்லுங்க, எழுதுறவங்க சொல்லுங்க. நிறைய பேர் எழுதுறவங்க இருக்கே, ரொம்ப சந்தோஷம். எழுதி கொண்டே சொல்லுங்க. நித்திய உடன்படிக்கை நிரந்தரமான சமாதானத்தை என் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. If you are writing in English, everlasting covenant brings an eternal peace. ஆமென். நித்திய உடன்படிக்கை எதை கொண்டு வருது சார்? தம்பி சொல்லுடா, எல்லாரும் பேசுங்கடா, பசங்களா பேசுங்கடா. டேய், come on, children that are going to school, colleges, you got to say this. எல்லாரும் சொல்லணும். பாருங்க, இது முக்கியம். உங்க வாயில இதை உச்சரிக்க வேண்டும். எனக்கு அவரோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை இருக்கிறது. கல்யாணங்களை நடத்தும் போது, இப்போ கூட ஒரு ரீசன், ஒரு கல்யாணம் நடத்தின ஒரு தம்பதி உட்கார்ந்துக்கிறாங்க. 2 வாரம் தான் ஆச்சு. அவங்களுக்கு கூட 2 பேரும் கையை பிடிச்சி வச்சு சொன்னேன், என்னம்மா, நான் உனக்கு ஏற்ற நல்ல கணவனாக இருப்பேன், நீ எனக்கு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை. அங்க ஒரு வார்த்தை ஈடுபடுத்துறோம், மரணம் நம். இங்க அது கிடையாது. எல்லாத்துலயும் உங்களோடு கூட எனக்கு என்ன இருக்குது? அதனால தான் போறோம். மரணமோ சாபமோ, சாவுக்கு எது வந்தாலும் உங்களை என்னையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் நானும் நீங்கள் நித்திய உடன்படிக்கையின் பங்காளர். அதனாலதான் இது நிரந்தரம். அதனால உங்க பொண்டாட்டிகிட்ட போயிட்டு சொல்லாதீங்க நீ நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி என்னையும் பிரச்சனையில் போட்டுறாதீங்க. அந்த மாதிரி சண்டையை உண்டாக்காதீங்க. அதுவும் நிரந்தரம் தான். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அதுதான் நிரந்தரம், வேற மாத்தலாம் முடியாது. அது ஒண்டி தான்.
அதை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க, இது இங்கத்தி வரைக்கும், ஆனா அங்கத்திக்கு எனக்கு நிரந்தரமா ஒண்ணு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நித்தியமான, சொல்லுங்க, நித்தியமான உடன்படிக்கை இருக்கும்பொழுது நிரந்தரமான, சொல்லுங்க சார், எல்லாரும் பேசுங்க சார். நீங்க எவ்வளவு பேசுறீங்க அவ்வளவு நிமிஷங்கள் குறைஞ்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை நிரந்தரமான சமாதானத்தை எனக்குள்ள கொண்டு வருகிறது. Hallelujah. What a beautiful thing. I just, God gave me an insight while I was reading this. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் காமிச்சார். தான் சொன்னார், பாருப்பா, உனக்கும் எனக்கும் இருக்கிற காரியங்கள் அது யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அது நான் மேல வச்சிருக்கிற ஒரு உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு வந்துச்சுன்னா, you got to understand that, அந்த டெப்த். இன்னைக்கு ஒரு காரியத்துடைய தோல்வியோடு கூட, ஒரு காரியத்தினுடைய ஏக்கத்தோடு கூட, ஒரு காரியத்தினுடைய மனக்கசப்பு, கைவிடப்பட்டது போல என்னடா அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா பயப்படாதீங்க. உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதில் என்ன திரும்ப வச்சிருக்கிறார்? முதல் கிஃப்டே நிரந்தரமான சமாதானம். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, ஏய் வாய் திறந்து சொல்லு. எது தெரியுமா இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, நிரந்தரமான நீங்க சொல்ல அது உங்களுக்குள்ள பெருகட்டும். எதை நீங்க பேசுறீங்களோ, எதை பிசாசு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன்கிட்ட சொல்லுங்க, நிரந்தரமான சமாதானம். ஒரு குழப்பத்தின் ஆவியில் இருப்பீங்கன்னா சொல்லுங்க. ஒரு வியாதினால வதைக்கப்பட்டு இந்த வியாதி என்ன செய்யன்னு சொல்லிட்டு ஒரு ஏங்கிட்டு இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை பறிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் மாற்றி அமைக்கணும். அவர் செய்யவே மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். பிசாசு இதை எதுவும் செய்யவும் முடியாது. இந்த மனுஷ சக்திகள் எந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. The eternal peace. சொல்லுங்க, நித்தியமான நிரந்தரமான சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு தம்முடைய சிலுவையிலே ஜெயிச்சிட்டாரு. ஆனால் தான் சொல்றாரு, அந்த பிசாச தலையை நசுக்கி அந்த தலை மேல அவர் காலை வச்சு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி அவனை அந்தரங்க கோலமாக்கி, வசனம் அழகா சொல்லுது இல்ல, கொலோசியர் என்ன சொல்றாரு? அவனை சிலுவையில நசுக்கி அவன் ஆடிட்டு இருந்த ஆட்டத்தெல்லாம் ஒண்ணு. இந்த ரகசியம் தெரிஞ்சுன்னா நீங்க எதை பத்தியும் பயப்பட மாட்டீங்க. எந்த ரகசியம் தெரியணும்? பிசாசு, சொல்லுங்க, ஒண்ணு இல்லாதவன். பிசாசு என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க சார், பிசாசு என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனெல்லாம் என்கிட்டலாம் வரவே முடியாது. என் மேல என்ன இருக்கு தெரியுமா? நித்திய உடன்படிக்கை. சொல்றாரு, this eternal peace equips me. ஆமென். இந்த நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணுது? என்ன சித்தப்படுத்துது. தமிழ் அழகான வார்த்தை. அந்த எக்யூப் நான் பார்த்தேன், என்னதுங்க? என்னை சித்தப்படுத்துது, என்னை உருவாக்குது. ஆமென். இந்த நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணுதுங்க? it equips me. equips me. sometimes அந்த சித்தப்படுத்துகிற காலத்துல தான், அதை எக்யூப் பண்ற காலத்துல தான், இதை பேசிக் கொண்டிருக்கும் போது பலரை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மோசேயை குறித்து யோசித்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. மோசஸ் was a trained, skilled person for 40 years. 40 ஆண்டுகள் skilled, trained. ஆனா இப்ப எங்க போயிட்டாரு? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஓட்டாங்க வீட்டு ஓடிட்டாரு. வனாந்தரத்தில் போறாரு, ஒரு கிணத்தாண்ட ஹெல்ப் பண்றாரு. அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் சொல்றாங்க, ஒரு எகிப்தியன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவங்க அப்பா ஓடி வந்து பார்க்குறாரு, வீட்டுக்கு கூட்டு போறாரு, சாப்பாடு கொடுறாரு, அங்கேயே தங்கினான். வசனம் அவ்வளோதான் சுருக்கமாகுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சீக்ரெட் ரிவீல் ஆகுது. அந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணிட்டார், அங்கேயே இருக்கிறார். 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 40 வருஷம் இந்த பைபிளில் வாசிக்க 2-3 வசனத்தில் முடிஞ்சது. ஆனால் இந்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவரை எக்யூப் பண்றாரு. என்ன பண்றாருங்க? சொல்லுங்க, இந்த வார்த்தையை கத்துங்க எல்லாரும். எக்யூப் பண்றார், சித்தப்படுத்துறார். நீ காலங்கள் தாமதமாவது, காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதுனால் கர்த்தருடைய உடன்படிக்கை உன் வாழ்க்கை விட்டு போகல. உடன்படிக்கை உன் மேலதான் இருக்குது. எனக்கு பேசுற உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன். கடவுளுடைய உடன்படிக்கை உங்கள் மேலே இருக்கிறது. சில நேரங்களில் உங்களை சித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஏற்ற விதத்தில் உங்களை வணைந்து கொண்டே இருக்கிறது. தாமதம் ஒரு காரணம் என்று சொல்லி தோய்ந்து போகாதே. தாமதம் ஆயிடுச்சு, காலங்கள் நடக்கல. கர்த்தர் சொன்னார், ஒரு பிசினஸ் எனக்கு தரேன்னு சொன்னாரு, இந்த காரியத்தை செய்யறேன்னு சொன்னாரு, அந்த விஷயத்தை செய்திருந்தாரு.
சொன்னாரு, நானே 10 பேர்ட்ட சொல்லி அதை விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறேன், இன்றைக்கு நடக்கவில்லை என்று சொல்லி தோய்ந்து போய் கொண்டிருக்காத. கடவுள் சொன்னதை, ஆண்டவர் சொன்னதை அவருடைய நித்திய உடன்படிக்கையின் பேரிலே உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். The Lord did not say just like that. He has said with his, the Lord had said it with his a covenant. எப்படி ஒரு புருஷன் மனைவியை பார்த்து, ஒரு மனைவி புருஷனை பார்த்து, ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையை பார்த்து, நான் உனக்கு பெற்றோரா நின்று செய்வேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறோமோ, அப்படி ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அவர் மாற்றுகிறவர் அல்ல. அவர் மறுக்க மாட்டார், மறுதலிக்க மாட்டார். காலம் தாமதமாகிற காலத்துக்குள்ளே the Lord is equipping you for his glory. அதுக்கு தான் வணைஞ்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, வணைந்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். சித்தப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் எக்யூப் பண்ணும் பொழுது, ஆமா நிறைய டைம் ஓடுது எனக்கு. இது பெரிய பிரசங்கம் சொன்னேன் இல்லையா? Just want to give you certain bullet points and go on. Amen. Unless the Lord equips you, he cannot enable you. சொல்லுங்க, எக்யூப் பண்ணலனா, அவர் என்ன சித்தப்படுத்தலனா என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு ஊக்குவிக்க முடியாது. சொல்லுங்க, when you allow God to equip, நான் இங்க உட்கார்ந்து அதான் ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஸ்டேட்மென்ட் தான் எழுதுறேன். When you allow God to equip, he will enable you. சொன்னா ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசித்து கொண்டிருக்கும்போது எனக்கு இதுதான் ஆண்டவர் வெளிப்பாடாய் காண்பது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானவைகளை, பிரியமானதை உங்களிலே நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை என்ன பண்ணுவாரா? சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆகுவார்களாக. ஆமென். சீர்பொருந்தினராகும்படிக்கு. ஆமென். I will tell you that when you are equipped, the Lord will enable you and you will become more effective. That's what I want to end. கர்த்தர் உங்களை சித்தப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை சித்தப்படுத்தி உங்களை அதை உருவாக்கிட்டார்னா, அப்போ ஆவியானவர் உங்களை எனேபிள் பண்ணுவார். ஆமென். The Spirit of God will start enabling you. உங்களை ஊக்கப்படுத்துவார். நான் நம்புறேன் இந்த 40 ஆண்டுகள் மோசே சைலண்டா இருக்குது, அப்சல்யூட் சைலண்ட். பட் இன்னைக்கு வாசிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? why at all this training? ஏன் ஆண்டவரே, எதுக்கு இந்த ட்ரைனிங்? 40 வருஷம் எதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணோம்? இப்படிலாம் இருந்திருக்கணும், இப்படியே போறதுக்கு தான் ட்ரைனிங்கா? கண்டிப்பா கேட்டிருப்பார். இது மனுஷனுடைய யாருமே யோசிச்சு பாருங்களேன். ராஜா அரண்மனையில் இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, சண்டை போட தெரியும், படிப்புல தேர்ந்து இருந்திருப்பாரு, எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா போயிட்டு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வீட்டில் அப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? யாருக்கு இருக்கா? It will be more humiliation. But God was enabling him. And then the period of enabling, I want to speak to somebody, I want to prophesy to certain people. Somebody is watching live with me, or somebody is watching after this, I want to prophesy to you. உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்றேன். The period that God is equipping you, கர்த்தர் உங்களை சித்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள் is more frustration, I tell you. It's a frustrating time in your life, but never give up. When you stand with God, when God is equipping you, கடவுள் உன்னை சித்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது அவரோடு கூட நீ நின்று கொண்டிருப்பாய் என்றால் தான் ஆவியானவர் உன்னை enable பண்ண முடியும். That's when the Lord can enable in you. ஒரு நாள் வருது, 40 வருஷம் இந்த மனுஷன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு நாள் வருது. அதே ஆடை ஓட்டி வர்றான், அதே இடத்துக்கு வர்றான், போன தோட்டத்திலே வர்றான். ஆனா அங்க பார்த்தா ஒரு முற்பதில் இருந்து கொண்டிருக்கிறது, வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒன்றை இதுவரை 40 ஆண்டுகள் பார்க்காத ஒன்றை அன்றைக்கு பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் யாருக்கோ தேடி இங்க வருது. அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்ககிட்ட தேடி வருது சார். சொன்னல, எனக்கு வேற தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியாது, வசனத்திலிருந்து தீர்க்க சொல்ல தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலே தேடி வருகிறது. சித்தப்படுத்துகிறதுக்கு மாத்திரம் நீ விட்டு கொடுப்பாய் என்றால் அந்த நாள் உன்னை தேடி வருகிறது. அன்னைக்கு இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் இல்லையா? இத்தனை ஆண்டுகளாய் அமைதலா இருக்கிற அந்த ஆவியானவர் உனக்குள்ளே எதையோ ஒன்றிலிருந்து உன்னிலிருந்து வெளியில கொண்டு வருவார். ஆவியானவர் உன்னிலிருந்து வெளியில கொண்டு வருவார். மோசே என்னமோ பேசி பார்க்கிறாரு. செடிக்கிட்ட மோசே என்ன சொல்றாரு? எனக்கெல்லாம் முடியாது, நீங்க வேற, எனக்கெல்லாம் அதெல்லாம் மறந்துச்சு.
அதெல்லாம் வில்லெல்லாம் பிடிச்சலாம் எனக்கு இப்போ எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது. அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐயோ அவனுக்கிட்டலாம் நான் போக மாட்டேன். நீங்க வேற 40 வருஷம் ஆச்சு, எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அது அப்ப இருந்தவங்க வேற. என்ன வளர்த்த அம்மாலாம் செத்து போயிட்டு இருக்கோம். நீங்க வேற. சார் இல்லப்பா, ஆண்டர் புடிச்சார், ஒரே புடியா புடிச்சார். இல்லப்பா, அன்னைக்கே உன்னை நாணல்ல போடும்போதே, அந்த தொட்டியில வச்சு உன்னை பாதுகாக்கும் போதே உனக்குள்ள ஒரு உடன்படிக்கை உண்டாக்கிட்டேன். உன்னை கொண்டுதான் நான் காரியங்களை செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கி இருக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்களுக்கெல்லாம், யாரெல்லாம் எப்படி கேட்டுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு இன்னொரு பிரசமா இது போகுது, நான் எப்படா முடிப்பாருன்னா முடிச்சிருவேன் பிரசங்கத்தை. நான் எங்க ரைட்டு ஃபுல்லாக பேச போறேன், முடிச்சுட்டு தான் ஆகணும். ஆனால் கத்தர் கொடுக்கிற வெளிப்பாடோ இது திருக்கசனத்தை வாங்கி கொள்ளும்படிக்கு வந்திருக்கிற உன்னிடத்துல கத்தர் சொல்லுகிறார், உன் காலதும் தாமதமாய் கொண்டே இருந்தாலும் கவலைப்படாத. கத்தர் உன்னை சித்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கத்தருக்கு விட்டு கொடுப்பாய் என்றால் the Lord will enable you. The Spirit of God that is equipping you will start enabling you, and there is a day that the Lord will bring that effectiveness out of your life. அழகா இருக்குது பாருங்க. உங்கள் நடப்பித்து தமக்கு பிரியமானதை பாருங்க, வசந்த பாருங்க என்ன சொல்ற 21ல, யாருக்கு பிரியமானதை? எனக்கு பிரியமானது இல்ல, சொல்லுங்க. எனக்கு பிரியமானது இல்ல, அவருக்கு பிரியமானதை என்னிலே நடப்பித்து. அப்ப மோசேக்கு பிரியமானது என்னது? வீட்டை விட்டு ஓடி வர்றது. மோசேக்கு பிரியமானது அது. இது ஓகே, இந்த லைஃப் இஸ் ஓகே, இந்த ஆடு மேய்க்கிறது நல்லா இருக்குது, பரவாயில்ல, எப்படியோ வீட்டுக்கு போனால் சாப்பாடு போட்டுடுறாங்க, படுத்துடுறோம், பிள்ளைங்களோட விளையாடுறோம், காரியம் முடியுது. எழுந்தா திருப்பி ஆடு, பிள்ளைங்க, சாப்பாடு. அவர் செஞ்சதெல்லாம் 3-4 காரியம் தான் செஞ்சிருப்பார் டெய்லி. ஆனால் எப்படி இருக்க வேண்டியவர்? பாரோனுக்கு பாரோனா உட்காந்து எப்படி எப்படியோ இருந்திருக்கிற கத்தர் சொல்ற, இல்லப்பா அதுக்கு தான் உனக்கு இந்த 40 வருஷம் பிரேக்கு. இந்த 40 வருஷத்தில் ஐ மே கீப்பிங் யூ. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மாதம், எத்தனை ஆண்டுகள் தாமதமாகி கொண்டிருக்குன்னு தெரியல. சில வல்லமையான பிஸ்னஸ் மேனை கத்தர் இங்கே உருவாக்குவார் என்பதை நானும் 18 ஆண்டுகளாய் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் நடக்க தான் போகுது. இந்த 38 ஆண்டுகள் இந்த ஊழியத்தினுடைய ஒரு முடிவு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. 39வது ஆண்டுடைய துவக்கம் என்று ஒன்று வருது இந்த ஊழியத்துக்கு. Full Gospel Faith Mission, Glory Tabernacle Church. I'm telling you, get ready for the miracle. Get ready for the revival that the Lord wants to bring in this place. If you're ready for that, equipping what God is doing, கர்த்தர் உன்னை சித்தப்படுத்துகிறதற்கு நீ ஆயத்தமா இந்த நாட்களில். அப்ப அவருக்கு பிரியமானதை உன்னிலே நடப்பித்து, எனக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு நான் ஓடிக்கொண்டிருப்பேன். அவருக்கு பிரியமானதை என்னிலே செய்யும்படிக்கு அவருக்கு விட்டு கொடுத்தால் தான் அவர் என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல முடியும், நீ செய்ய போறது எல்லா மனுஷன மாதிரி சாதாரண பிசினஸ் இல்லை, நீ செய்ய போறது எல்லா மனுஷன மாதிரி சாதாரணமான காரியம் இல்லை. அவருக்கு பிரியமானதை உன்னிலே நடப்பிக்கும்படிக்கு, அவர் ஒன்றை செய்யும்படிக்கு உன்னிலே. தம்பி, மெசேஜ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா, போயிட்டு இருக்குதா? ஏன்னா இது திரும்ப எனக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா யாருக்கோ தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கார். ஃபெயில் பண்றாதீங்க. ஹியூமன் எரர்ஸ் வந்து சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை தடுத்துடக்கூடாது என்ற கர்த்தர் யார் இடத்துல தெளிவாய் பேசிக்கொண்டார். நான் இவ்வளோ கூட வல்லமையாக இந்த இடத்துல வரும்பொழுது வரல, ஆனால் இப்பொழுது எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அசைவை பார்க்கிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசத்தை யாருக்குள்ள செய்யும்படிக்கு இந்த ராத்திரியில் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மாறுதல் உனக்குள்ள வருது. நீ மோசே போல ஒரு தோய்ந்து போயிருப்பாய் என்றால் பயப்படாத, கலங்காத. உனக்குள்ள ஒரு நித்திய உடன்படிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உனக்குள்ள ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வரும். நிரந்தரமான சமாதானம் அதெல்லாம் யாரும் பறிக்க முடியாது சார். மாமா வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, ஆட்டுக்கிட்ட உட்கார்ந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, கர்த்தர் வச்சிருக்கிற சமாதானத்தை பறிக்கவே முடியாது. அது உன் மேல இருக்கிற முத்திரை. That is a seal. No one can disturb that seal. அந்த முத்திரையெல்லாம் யாரும் எடுக்க முடியாது. கர்த்தர் உன் மேல போட்டிருக்கிற முத்திரை எடுக்கணும்னா கர்த்தர் தான் தொடணுமே தவிர வேறு யாரும் தொடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், allow God for what God is equipping you. He will make you effective. The Lord will make you effective. கர்த்தர் உன்னை பெரிய இருக்கிற இடங்களை அப்படியே கண்ணில் மூடுங்க, நேரம் ஓடுது. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாமதம் நல்லதுக்கு ஆண்டவரே. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, என் மேலே ஒரு நித்திய உடன்படிக்கை. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேலே இருக்கிற இந்த உடன்படிக்கையெல்லாம் யாரும் மாற்ற முடியாது ஆண்டவரே. இல்லைனா எங்கேயோ இருந்திருப்பேன், யாரோவோ இருந்திருப்பேன்.
என் மேல ஒரு உடன்படிக்கை இருக்குது ஆண்டவரே. Come on, I want you to just pray. Don't worry about the time. Don't worry about all the distraction that's happening around. Just leave children. பிள்ளைங்களை விடுங்க, பெரியவங்க பேசுங்க. எல்லாரும் ஒருவேளை தோய்ந்து போய் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு இருப்பா என்றால் நீ பேசிக்கொண்டே இரு. முடிச்சிடலாம், இன்னொரு 3-4 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் சும்மா போகாதீங்க, தொடப்படாமல் போகாதீங்க. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையிலே தொடப்படாமல் இந்த இடத்துல போகாதீங்க. சொல்லுங்க, நான் சும்மா எங்கேயோ இருந்திருப்பேன், யாரோ இருந்திருப்பேன், யாரோ மனுஷங்கிட்ட இருந்திருப்பேன், ஏதோ செய்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை திட்டம் பண்ணி என் மேல இந்த உடன்படிக்கையை வைத்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கைக்கு வச்சிருக்கிற ஒரு நிரந்தரமான சமாதானத்தால யாரும் தொடவே முடியாத ஆண்டவரே. There's no one that can disturb, Lord. யாரும் அதை எடுக்கவே முடியாத ஆண்டவரே. நீங்கள் பல சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு எதனால நீங்க இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, as you're listening to this word, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என் நாமத்திற்காய் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் உன்மேல ஒரு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். That's why I say, உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறபடினாலே அந்த உடன்படிக்கையில ஒரு நித்தியம் அடங்கி இருக்கிறது. everlasting is embedded into that covenant. அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அந்த நித்திய உடன்படிக்கையில ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். உன் சமாதானத்தை இது பறிச்சிருச்சு, அது பறிச்சிருச்சு, இந்த மனுஷனதை எனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறான், நீ கலங்காத. கடவுள் மேல வச்சிருக்கிற உடன்படிக்கையில சமாதானம் நிரந்தரமானது, அதை பறிக்க யாராலும் முடியாது. You got to clinch to that fact and start believing that God had chosen me for his glory. அவருடைய மகிமைக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் சில காரியங்கள் தாமதமாய், சில காரியங்கள் நிராகரிக்கப்பட்டது போல உனக்குள்ள வாழ்ந்துருச்சுன்னா, ஆண்டவர் அந்த காலத்தில் is equipping you. அவருடைய நோக்கத்துக்காய் உன்னை சித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சகோதரனே. Sister, the Lord is equipping you for his glory. Allow him to equip you. அவர் உன்னை சித்தப்படுத்துகிறதுக்கு விட்டுக்கொடு. You will become more effective for his kingdom. அவருக்காய் நீ மகிமையாய் மாறுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அல்லது ஆண்டவர் இதை உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு சொல்றதை சொல்லி இருக்கிறேன். Go through this period of equipping. You become more effective. கர்த்தர் அது உனக்கு செய்து முடிப்பார்.